திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுகவின் அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எந்த ஒரு தொகுதியில் நமது வேட்பாளர் தோல்வி அடைந்தாரோ அந்த தோல்விக்கு முழு பொறுப்பேற்று மாவட்ட செயலாளரும் அமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்று தற்பொழுது அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அமைச்சர்கள் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியது, நமது இலக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நமது பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். எந்த தொகுதியில் யாரை நிறுத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும். வீணாக பிரச்சனை செய்ய வேண்டாம் என்றும், குறிப்பாக அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபட வேண்டாம், புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் கொண்டு வர தேவையில்லை என்றும் தற்பொழுது அதிரடியாக ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். மீண்டும் இது போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடிய அமைச்சர்கள் நிச்சயமாக அவரது பதவி விலக்கப்படும். ஏற்கனவே பொன்முடி அவர்களின் பதவி விலக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எப்ப வேண்டுமானாலும் சிறைக்கு செல்வார். அதற்காகத்தான் அவரது பதவி மீண்டும் வழங்கப்படாமல் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணி பிளவுபட்டு விட்டது. தற்பொழுது இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தும் திமுகவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அமைச்சர் பதவியில் இருந்து விலகினால் மட்டும்தான் கூட்டணி தொடரும் என்று விலகிய கட்சிகள் கூறுவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் என்று மற்ற கட்சிகள் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது. கூட்டணி கட்சிகள் இல்லாமல் இருந்தாலும் எனது மகன் அமைச்சராகத்தான் தொடர்வார், மக்களுக்கு பணி செய்வார் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார். இதனால் தற்பொழுது தமிழக கூட்டணி கட்சிகள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாமல் போகிவிட்டால் நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய தோல்வி அடையும், தமிழக கூட்டணி கட்சிகளும் உடையும் என்றும் கூறப்படுகிறது. பார்க்கலாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் திமுக அதல பாதாளத்திற்கு செல்கிறதா என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.